ஸ்ரீ குருப்யோன் நமஹா. ஹரி ஓம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தினம் நல்வாழ்த்துக்கள் மற்றும் குரு பெயர்ச்சி நன்னாளில் அனைத்து விதமான வளங்களும் பெற வேண்டி எல்லாமில்ல குருவை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். இந்த குரு பெயர்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வளங்களையும் செல்வங்களையும் பெற குரு பகவானை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அருமையான ஒரு நாளாக இன்றைய தினம் IPL 2024 49வது போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் இடையே நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் திருவோண நட்சத்திரம், மகர ராசி. ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலும், நட்சத்திர அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனாகப்பட்டவன் காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்திலும் அமர்ந்து தன்னுடைய வீட்டை தானே பார்வை செய்கின்றார் மற்றும் அந்த சந்திரனுக்கு குரு பார்வையும் இருக்கின்றது. எனவே இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகின்றது மற்றும் நிறைய சுவாரஸ்யம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் இரவு 7:30 மணி அளவில் சென்னையில் நடைபெற இருக்கின்றது. கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலில் பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் PB சிங், ஜானி பேஸ்டோ, ரில்லி ரிசோவோ மற்றும் சசாங்க் சிங் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பேஸ்டோ அல்லது சசாங்க் சிங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அல்லது ரிசோவை வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆல்ரவுண்டராக சாம் கரன் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் கசிகோ ரபாடா, அர்ஷதீப் சிங், ஹர்பீத் பாரர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஜானி பேஸ்டோ, ரில்லி ரிசோவோ, சசாங்க் சிங், அசதோஷ் சர்மா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக பேஸ்டோ அல்லது அசதோஷ் சர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப் சிங் மற்றும் சாம் கரன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் அஜிங்கே ரஹானே, டேரில் மிச்சல், ஷிவம் டியூபே, மொயின் அலி போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஷிவம் டியூபே அல்லது மிச்சலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் முஸ்தாபிசுர் ரஹ்மான், மகேஷ் பதிரனா, அலி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ருத்ராஜ் கெய்வாட், டேரில் மிச்சல், சிவம் டியூபே போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். அதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கெய்வாட் அல்லது மிச்சலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் டியூபேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆல்ரவுண்டராக ரவீந்திர ஜடேஜாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் தீபக் சகர், முஸ்தாபிசுர் ரஹ்மான், மகேஷ் பதிரனா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த போட்டி சுவாரஸ்யம் நிறைந்த ஒரு போட்டியாக இருக்கும். நிறைய மாறுதல்கள் நிறைந்த போட்டியாக இருக்கும். இன்றைய தினம் முதலாவது பந்து வீசக்கூடிய அணி 2 கேட்ச் வாய்ப்பினை மிஸ் செய்வார்கள். இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினம் நடைபெறக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.